இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஆனால் இது எதற்கு புகழ் பெற்றது? இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிக டாஸ்மார்க் வருமானம். தலையெழுத்து, இதெல்லாம் தலையெழுத்து. இந்த மாவட்டத்தில் 109 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. ஆனால் 2000 சந்து கடைகள் இருக்கிறது. 109 டாஸ்மாக் கடை, 2000 சந்து கடை. இது இல்லாத கள்ளசாராயம் 2 வருஷத்துக்கு முன்பு மரக்காணத்தில் பார்த்தோம். கள்ளசாராயம் குடிச்சு 22 பேர் இறந்தாங்க. ஆக ஆனால் ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சோம் அந்த பக்கம் திரும்பிப்பானுங்க. என்ன காசு வருது இல்லை, வெக்கக்கேடு, அவங்கள வெக்கக்கேடு. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். இங்கே என் தம்பி பார் தூக்கிட்டு நல்லா 15% பார் திருப்பு, சுத்தி திருப்பு. இது என்ன 15% என்னது? அதான் இந்த 10 மறந்துடு. அவங்க வேணும், அதுக்கப்புறம் 15 தான். ஏன்னா இது எதுக்கு ஏன் கேட்குறோம்? அந்த பிள்ளைங்க படிக்கணும், அந்த பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழணும். அவ்வளோதான். ஏன் மான மரியாதையோட வாழணும்? ஏன் உங்ககிட்ட அடிமையாக இருக்கணும், மதுவுக்கு அடிமையாக இருக்கணும், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும்? காலங்காலமாக அதுதானே நடந்துட்டு வருது. இதுக்காக தான் இங்கே போராட்டம் பண்ணி எங்களுக்கு வேலை வேணும், படிப்பு வேணும், இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வேண்டும். இவ்வளோ பேர் இறந்தாங்க இந்த மாவட்டத்தில் தான். 21 பேரில் 15 பேர் தியாகிகள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 21 பேரில் 15 தியாகிகள் இந்த மாவட்டம், இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். எதுக்கு அவங்க உயிரை கொடுத்தாங்க? இந்த பிள்ளைங்க படிக்கணும் தான் உயிரை கொடுத்தாங்க. இந்த படித்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும் தான் உயிரை கொடுத்தாங்க. அது ஒன்னால கொடுக்க துப்பு இல்லை. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1250 நாட்கள் ஆகிறது. என்ன தீர்ப்பு வழங்கினார்கள்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுத்துட்டு போங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு மேல எந்த ஒரு கோர்ட்டும் கிடையாது, அப்பீல் கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 1250 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயத்தின் துரோகி, நீ வன்னியருடைய துரோகி ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்கள். யாரும் ஒரு வன்னியர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுக ஓட்டு போடக்கூடாது. இது ஏதோ அரசியலுக்காக நான் சொல்லலையா, இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சாதாரணமா நீ என்ன யார் கேட்டாலும் நீ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல முறையீடே கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, குடுன்னு சொல்லிட்டாங்க. உன்னால குடுக்கிறதுக்கு மனசு கிடையாது, துப்பு கிடையாது. நீ எதுக்கே ஆட்சி செய்யற? உனக்கு எதுக்கே ஒரு நிர்வாகம்? உன்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எல்லா நிர்வாகம் இருக்கிறது, எல்லா தரவுகள் இருக்கிறது, எல்லா டேட்டாவும் இருக்குது, மனசு மட்டும் கிடையாது. இந்த சமுதாயத்தினோட ஓட்டு மட்டும் வேணும். இந்த சமுதாயம் உனக்கு கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், சாராயத்தை கொடுப்ப, மடிமையாக்குவ. ஆனால் நீ முதலமைச்சராக வருவ, உன் புள்ள துணை முதலமைச்சர், அடுத்தது வருவாங்க. ஆனால் இவங்க அப்படியே கூலிய அதே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும், குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கணும், சுயமரியாதை வாழ முடியாது, வாழக்கூடாது. அந்த எண்ணம் தானே உங்களுக்கு. அதனால இதையெல்லாம் சிந்திங்க. இன்னொரு 4-5 மாதம் பொறுத்துங்க. நிச்சயமா 10 கிடையாதுடா, டே 15.